எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சட்டசபை நடந்துட்டு இருக்கு. சட்டசபை நடக்கும்போது நிறைய கூத்துகள், கேலிகள், கிண்டல்கள் எல்லாமே நடக்கும். சட்டசபைக்குள்ள சொல்ல வெளியவும் நடக்கும். அது மாதிரி தான் சட்டசபை வெளியவும் நிறைய விஷயங்கள் நடக்குது. நானே அந்த ரூட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, சட்டசபை நடக்கும்போது அதாவது இந்த தலைமைச் செயலகத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸுகள் என்ன பண்ணுவாங்க, குவிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வாகனத்தையும் செக் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்க நீங்க நம்ம ஹைகோர்ட் இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் தாண்டி ஹைகோர்ட், அப்ப அந்த பிரிட்ஜ் டவுன் பிரிட்ஜ் வருதுல அங்க, அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் இந்த ரிசர்வ் பேங்க், அதுக்கப்புறம் செக்ரட்டேரியட் இந்த வாசலாண்ட, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்றாங்க, காவல்துறை செக் பண்ணிட்டே அனுப்பியிருந்தாங்க. நானும் அந்த ரூட்ல போயிட்டு வந்துதான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருந்தது. என்னப்பா இவங்க பண்றாங்க, எதுக்காக பஸ்ல எல்லாம் ஏறி செக் பண்ணி இருந்தாங்க, ஆட்டோக்கள் இது மாதிரி எல்லாமே இடத்துல என்ன பண்ணா செக் பண்ணியிருந்தாங்க. என்னதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது வண்டியை ஓரமா நிப்பாட்டி, மேடம் என்னதான் நடக்குது, எதுக்காக இந்த செக்கிங் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சில பல தகவல்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நேற்று தினத்துல ஒரு காவல்துறை அதிகாரியுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டு ரொம்ப அவங்கள என்ன பண்ணிருக்காரு, இடைஞ்சல் பண்ணிருக்காரு. அவர் கேட்ட கேள்வி என்னெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஏன்னா அடிக்கிற வெயில்ல டிராபிக்ல இந்த பைக் ஓட்டுறவங்களோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நானும் பைக் தான் ஓட்டுறேன், அதனால சொல்றேன். கார்ல போறவங்க, ஆட்டோல போறவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் சொகுசாதான் போவாங்க. அந்த வெயில் தாக்கத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சிருவாங்க. ஆனா பைக் ஓட்டுறவங்க நிலைமை பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் கேட்ட விதம் தப்பா இருக்கலாம், ஆனா அவர் கேட்டது கரெக்ட், நியாயமான விஷயம். ஏன்னா இது பீக் ஹவர்ஸ்ல பண்றாங்க. நிறைய பேர் அலுவலகத்துக்கு போனோம், நிறைய பேர் எதனா எமர்ஜென்சியா போவாங்க. அந்த டைம்ல நீங்க டிராபிக் இது பண்ணிட்டு ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கு. இது காவல்துறை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் என்ன பண்ணீங்கன்னா, ரொம்ப அவர் காவல்துறை அதிகாரியுடைய தம்பி அப்படின்ற ஒரு தோரணையிலேயே அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அதுவும் இல்லாம போலீஸின் ஸ்டிக்கர் வர ஒட்டி இருக்காருங்க. எப்படிங்க நீங்க ஒட்டலாம் போலீஸ் ஸ்டிக்கர்? ஏன்னா போலீஸ் காவல்துறை தான் அப்படி இருக்கு, ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு. ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, ஏன் ஒட்டினீங்க, எதுக்கு ஒட்டினீங்க அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். சரி, இதுல எப்படின்னா இதுல என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்டா நான் ஓரம் கட்டி நின்று கேட்டேன். அப்போ அந்த காவல்துறை ஒரு சில தகவல் சொன்னாங்க. சார், இங்க சட்டசபை நடக்குது, நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க, உளவுத்துறைக்கு என்ன பண்ணிருக்கோம், தகவல் போயிருக்குங்க, சட்டசபையை முற்றுகையிடலாம், எதனா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உளவுத்துறை மூலமா அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கும். அதனால தான் இந்த கெடுபிடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த காவல்துறை. ஏன்னா கட்சி கொடியத்துல ஆர்ப்பாட்டம் பண்றேன், போராட்டம் பண்றேன், சட்டசபையை முற்றுகையிடுறேன், உள்ள நுழையிறேன்னு சொல்லிட்டு எதனா ஒரு அத்துமீறல் பண்ணுவாங்க. அந்த அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு நாங்க முன்னெச்சரிக்கையா என்ன பண்றோம், அதுவும் நாங்க எல்லா வாகனத்தையும் நாங்க செக் பண்றதுல, குறிப்பா பஸ்ல செக் பண்ணுவோம். அதே போல எதனா வண்டிகள், அது ஆட்டோக்கள் இது மாதிரி வந்ததுன்னா நாங்க செக் பண்ணுவோம். அவ்வளவுதான் சார், மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஒருவேளை சட்டசபை நடக்கிற வரைக்கும் தான், சட்டசபை முடிஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த ரோடு நார்மலா ஆயிரும். அதனால யாருமே கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டுல எதனா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்துட்டு வரணும், எதனா ஒரு வன்முறையில உண்டு பண்ணணும், எதனா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுன்ற நோக்கத்துக்காகவே எதிர்கட்சிகள், குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக இது போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்ன பண்றாங்க, செயல்ல ஈடுபட்டுனே இருக்காங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கணும், அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகள் வேண்டும் தான். ஆனா அதே சமயம் வாகன ஓட்டிகள், அதாவது குறிப்பா பைக் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம, ஏன்னா வெயில் தாக்கன்றது அதிகமா இருக்கு. அவங்களும் வெயில்ல தான் நிக்கிறாங்க, நம்ம தப்பு சொல்லல. ஏன்னா அவங்க வெயில்ல நின்னுதான் ஒவ்வொரு வண்டியும் என்ன பண்றாங்க, அது காவல்துறை வெயில்ல நின்னுதான் ஒவ்வொரு வண்டியை செக் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த வெயில் தாக்கத்தை இருக்கும், நம்மளுக்கு வெயில் தாக்கத்தை இருக்கும். 2 பேரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா யாருக்கும் இந்த பிரச்சனையை வராது அப்படின்றதுதான் நம்முடைய பெரிய வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதே போல காவல்துறையும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம கொஞ்சம் அவங்க வேலையை செஞ்சுட்டாங்கன்னா 2 பேருக்கு எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றதா ஒரு பெரிய இருக்கு. ஆனா நேற்று தினத்துல அவர் பேசுனது காவல்துறையே தப்பு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டும் துணியில அப்படி பேசின மாதிரி தான் இருக்குது. ஆனா இது இருந்தாலும் ரொம்ப வன்மையான கண்டிக்கத்தக்கது. ஏன்னா காவல்துறைக்கு என்னங்க பண்ணுவாங்க, மேலிடத்துல இருந்து ஆர்டர் போடுறாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க. அவங்க வேலையை செய்யறதுக்கு இடைஞ்சலா இருந்தா நம்ம மேலதான் தேவையில்லாம பழிகள் வரும், எல்லா குற்றங்களும் வரும். அதனால நம்மளும் கொஞ்சம் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கின்னு, அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கின்னு நம்மளும் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா நேத்து அப்படி செக் பண்ணும் போது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆட்டால ஆமை குஞ்சுகள் என்ன பண்ணிருக்காங்க, கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நேத்து அந்த வாகன சோதனையில பண்ணும்போது நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி சில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த திருடு, அதே போல கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களும் அதுல என்ன பண்ணிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தாதான் அவங்களுக்கும் அது நல்லதா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும், வன்முறையை தூண்டணும், கலவரத்தை தூண்டணும் அப்படின்றது. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில பல வேலைகள் செய்யறாங்க. அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.